நம்ம தோட்டத்துலங்க ஒவ்வொரு காயும் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலது வந்து நம்ம எதிர்பார்த்த மாரி நல்லா அறுவடை குடுக்குங்க. ஆனா, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா, ஏமாத்திரும்னு தான் சொல்லணும். ஆனா, இந்த கேரட் பார்த்தீங்கன்னா, அப்படிதாங்க ஆயிடுச்சு. ஆனா, இது வந்து முழுக்க முழுக்க நான் தாங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் வந்து கொஞ்சம் வந்து லேட்டா தான் வந்து விதை ஊடுனேங்களா, ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து பீக் சம்மர்ல தான் வந்து கேரட்டே வந்துச்சு. கேரட்லாம் பார்த்தீங்கன்னா, வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது ஊடுனா தான் நல்லா வருங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விதை வந்து ஏகப்பட்டது போட்டேங்க நெருக்கமா. கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருந்தோம்னா, கேரட் வந்து ஒண்ணு நல்லா பெருசு பெருசா வந்திருக்குங்க. நல்லா நெருக்கமா போட்டதுனால கேரட் வந்து பெருசாகறதுக்கு சுத்தமா இடம் இல்ல. ஸோ ஒரு கேரட் பெருசாவும், ஒரு கேரட் குட்டியாவும் போயிடுச்சுங்க. என்ன நமக்கு ஒரு ஆசை தாங்க கேரட் நெறைய விதை போடும்போது நெறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வருஷம் இந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அறுவடை பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் இந்த வருஷம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70, 80 கேரட்டுக்கு மேல வந்திருந்தது. இந்த அறுவடை வீடியோ வந்து லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க.